தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் புனித ஜான் மரிய வியானி என்கின்ற அருட்பணியாளருடைய நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். சிறப்பாக புனித ஜான் மரிய வியானி மறைமாவட்ட குருக்களுடைய பாதுகாவலராக விளங்குகின்றார். ஆகவே நம்முடைய மறைமாவட்டங்களில் பணி செய்கின்ற அனைத்து மறைமாவட்ட குருக்களுக்காக இன்று மன்றாடுவோம். சிறப்பாக அவர்கள் புனித ஜான் மரிய வியானியை போல அர்ப்பணிப்புள்ள குருக்களாக வாழ இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, அருட்பணியாளரான புனித ஜான் மரிய வியானியை அருள்பணியில் வியத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அற்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சிமை அடைய ஆறுதல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் பாவங்களோ எண்ணற்றவை, எனவே இவற்றை நான் செய்தேன். நான் யாக்கோபுவின் கூடாரங்களை திரும்பிக் கொணர்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். நான் உனக்கு சொல்லியிருக்கும் சொற்களை எல்லாம் ஏட்டுச் சுருளில் எழுதிவை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். உனது காயத்தை குணப்படுத்த முடியாது, உனது புண் புரையோடி போனது, உனக்காக வாதிட எவனும் இல்லை, உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை, உன்னை குணப்படுத்தவே முடியாது, உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்துவிட்டனர், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை, மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன், கொடியோன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன், ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை, நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய்? உனது வேதனையை தணிக்க முடியாது, ஏனெனில் உனது குற்றமோ பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை, எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு செய்தேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். அடிமைத்தனத்தினின்று நான் யாக்கோபுவின் கூடாரத்தை திரும்ப கொணர்வேன். அவனுடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன். அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அரண்மனையும் அதற்குரிய இடத்திலே அமைக்கப்படும். அவர்களிடமிருந்து நன்றிப்பாக்கள் எழும்பி வரும்.
மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பல்கி பெருகச் செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் முன்பு போலிருப்பர். அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும். அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் தண்டிப்பேன். அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாக இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவிலே தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வரச் செய்வேன். அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாரும் துணிவு உண்டோ என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்களை கடவுளாயிருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்பி மாட்சியுடன் திகழ்வார். ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்பி மாட்சியுடன் திகழ்வார். ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மகிழ்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதிப்பார். ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை போலட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தில் நின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்த்தார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். அடியாரின் பிள்ளைகளை பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர். சீயோனின் ஆண்டவரின் பெயரை போற்றப்படும். எருசலேமில் அவர் தம் புகழ் அறிவிக்கப்படும். அப்போது மக்களினமும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர். ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ரவி நீர் இறைமகன், நீரே இஸ்ராயேல் மக்களின் அரசன். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் எருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்து, சீடர் மூதாதையரின் மரபை மீறுவதேன்? உணவு அருந்தும் முன் அவர்கள் தங்கள் கைகளை கழுவதில்லையே என்றனர். மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வாய்க்குள் செல்வது மனிதனை தீட்டுப்படுத்தாது, மாறாத வாயிலிருந்து வெளியே வருவதே மனிதனை தீட்டுப்படுத்தும் என்றார்.
பின்னர் சீடர் அவரை அணுகி, பரிசேயரும் வார்த்தைகளை கேட்டு மனவேதனை அடைந்தனர் என்பது உமக்கு தெரியுமா என்றனர். இயேசு மறுமொழியாக, என் விண்ணகத் தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழி நடத்தினால் இருவரும் குழியில் விழுவர் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனிதரின் திறமையை விட இறைவனிடம் முழுமையாக தன்னை ஒப்படைக்கும் இதயத்தை இறைவன் வல்லமையாக பயன்படுத்துகின்றார். ஆண்டவன் இயேசுவில் மாந்தவர்களே, இன்று நாங்கள் மறைமாவட்ட பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலராகிய புனித ஜான் மரிய வியானி என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். ஜான் மரிய வியானி என்கின்ற குருவானவரை ஆசினுடைய பங்கு தந்தை என்று மிகவும் பெருமையோடு திருச்சபை அழைக்கிறது. ஏனென்றால் ஆஸ் என்கின்ற அந்த பணித்தளத்தை இவர் பொறுப்படுத்தி மிகவும் மோசமான நிலையிலிருந்த ஒரு பணித்தளத்தை சிறப்பாக ஞாயிறு திருப்பலிக்கு ஒரு சிலரே வருகின்ற அந்த பழக்கத்தை கொண்ட அந்த பணித்தளத்தை, பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலே இருந்த பணித்தளத்தை பொறுப்படுத்தி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பணித்தளமாக மாற்றிய அவருடைய பெயரால் அவரை அழைக்கின்றார்கள். ஆஸ்க் என்கின்ற பணித்தளத்திலே அவர் பணி செய்தபடியால் ஆசினுடைய கூரை ஆஃப் ஆசினுடைய பங்குத்தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் பிரான்ஸ் நாட்டிலே டிரால்டி என்கின்ற கிராமத்திலே பக்தியுள்ள ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தார். சிறு வயதிலிருந்தே இருபக்தியும் ஏழைகள் மீதான அன்பும் கொண்டிருந்தார். அவர் வாழ்ந்த காலத்திலே பிரெஞ்சு புரட்சி காரணமாக திருச்சபைக்கு எதிரான சூழ்நிலையில் அவர் வளர்ந்தார். அப்பொழுது அந்த காலத்திலே குருக்கள் பகிரங்கமாக பூச வைக்க மிகவும் கஷ்டப்பட்டார்கள், பயத்தில் இருந்தார்கள். என்றாலும் குருக்கள் மிகவும் வீரத்தோடு அவர்கள் துணிவோடு அந்த திருப்பலிகளை வைக்கதை பார்த்து அவர் குருத்துவத்திலே அவர் ஆழமான அன்பு கொண்டார். ஆகவே குருவாக வர வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்த பொழுதிலும் லத்தீன் மொழியை கற்பதில் பெரும் சிரமங்களை மேற்கொண்டார். அவரது கல்வித்திறனை பற்றி சந்தேகங்கள் எழுத பொழுதிலும் அவர் தன்னுடைய அழைப்பை விட்டு கொடுக்கவில்லை. பல்வேறு போராட்டங்கள் மத்தியில் 1815 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அந்த கணத்திலிருந்து மிகவும் சிறந்த ஒரு அர்ப்பணியாளராக அவர் பணியாற்றினார். ஆஸ் என்கின்ற பணித்தளத்திற்கு அவர் அனுப்பப்பட்ட பொழுது அந்த பணித்தளத்திலே பல மணித்தியாலங்கள் ஒப்புரவை கேட்கின்ற ஒரு குருவாரவாகும். பல மணித்தியாலங்கள் நற்கருணைக்கு முன்பாக இருந்து அவர் செவிக்கின்ற ஒரு குருவானவராக இருந்து அந்த பணித்தளத்தை முக்கியமாக மாற்றினார். அவரிடம் ஒப்புரவு செய்யவும் ஆன்மீக ஆலோசனை பெறவும் பிரான்சின் பல பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை தேடி வந்தார்கள். அவ்வாறாக வாழ்ந்த இவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது மனிதனுடைய கண்ணத்துவத்திலே ஒரு லத்தீன் மொழியை கற்று தன்னுடைய குருத்துவ பயிற்சியை பெறுவதற்கு மிகவும் கணிதப்பட்ட ஒருவரை இறைவன் என்று மிக பெரும் ஒரு புனிதராக மாற்றியிருக்கிறார். ஆகவேதான் சொல்வார்கள், மனிதனுடைய திறமையை விட இறைவனிடம் முழுமையாக தன்னை ஒப்படைக்கும் இதயத்தையே இறைவன் வல்லமையாக பயன்படுத்துகிறார். அதால் எங்களிடம் நிறைய படிப்பு இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், ஆற்றல்கள் இருக்கலாம். அவற்றிற்கு மேலாக இறைவன் எதை விரும்புகிறார் என்றால், எவர் தன்னை முழுமையாக தன்னுடைய இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறாரோ அவரை மிகவும் வல்லமையோடு பயன்படுத்துகிறார் என்பதற்கு இந்த ஜான் மரிய வியானி எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். ஆகவேதான் அவர் பணித்தளங்களிலே பணி செய்கின்ற மறை மாவட்ட குருக்களுக்கு
அவர் ஒரு பாதுகாவலராக இருக்கின்றார். இந்த நாளில் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து குருக்களையும் அவருடைய பாத தண்டையிலே நாங்கள் ஒப்படைத்து இறைவன் நம்முடைய மறை மாவட்ட குருக்களை இவரை போன்ற புனிதமான குருக்களாக மாற்ற வேண்டும் என்று மன்றாடுவதோடு இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த குருத்துவ அழைத்தல்கள் பெருக வேண்டுமென்று மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போமாக. நல்ல ஆயனே இறைவா, உமது திருவோயை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் இறையாட்சியின் தூதுவர்களாக செயற்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான இறைவா, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர் அனைவரும் இறை பக்தி, பணியார்வம், ஞானம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து உமது இறையரசை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயம் படைத்திட தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனம் கண்டு இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து நேர்மையுடனும் இறையாட்சியுடனும் சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நம்முடைய வாழ்க்கையிலே நீ நமக்கு தந்திருக்கின்ற குருக்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இன்றைய நாளிலே அனைத்து மறைமாவட்ட குருக்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக அவர்களுக்கு பாதுகாவலராக புனித ஜான் மரியவியானியை தந்திருக்கின்றீர். அனைத்து மறைமாவட்ட குருக்களும் அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கையை பின்பற்றி நல்ல புனிதமான நல்ல பணி செய்கின்ற குருக்களாக அவர்களை உருவாக்கியுள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உன் அன்பினால் தயவுடனேற்பாய் கலி பொருளாய் தந்தே வாழ்வினை அர்ப்பணமாய் உழைப்பின் பலனை படைத்திட படைத்திட வந்தேன் உன் திருப்பாதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உம் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, உம் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது மாட்சிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள எங்களை இவற்றின் வழியாக இன்றுமென்றும் தீமைகள் அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏழு புனித ஜான் மரிய வியானினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டத்தால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுரணிகளோடும் புனிதரின் பெருந்தலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநாகனவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துணை கூர்ந்து திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினுவினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். சுமந்து அலைந்தேன் இதற்காகவே, இதற்காகவே. இந்நாளிற்காய் நான் இடம் காத்து இருந்தேன். இந்நாளிற்கே, இந்நாளிற்கே உடலாக நீ வருவாய், உணவாக உனை தருவாய். நிலையான சொந்தம் நீ, நிறைவாழ்வு தருவாய். இதற்காகவா சுமந்து அலைந்தேன். இதற்காகவே, இதற்காகவே. உலகாளும் செல்வங்கள் பல கோடி வந்தாலும் உன்னோடு நான் காணும் சுகமாகுமோ? என்னை தேற்றும் சொந்தங்கள் உறவாக வந்தாலும் எனக்காக உயிரிழந்த அன்பாகுமோ? மனதின் வாசலில் மலர்களை தூவி மன்னவன் நீ வர மகிழ்வினை சுவைத்தேன். மனதின் வாசலில் மலர்களை தூவி மன்னவன் நீ வர மகிழ்வினை சுவைத்தேன். மாறாகவா என் மருந்தாகவா, மனதில்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் மரி வியானியின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற அனைவரும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர்காட்டும் வழியின் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய கண்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் மாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மாபாவம் நம்மை மேவாமல், மாபாவம் நம்மை மேவாமல் காப்பாயே அருளிவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தறிந்தவரால் நோவுற கண்டோம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தறிந்தவரால் நோவுற கண்டோம். தவம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். தவம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.